பக்தி யுகம் நேயர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா 9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபால் ஐயா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம் மணிகண்டன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. இன்னைக்கு என்ன கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா ராகுக்கு இது பயிற்சி. என்னப்பா பயிற்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 20-20 நாள் பக்கம் ஆயிடுச்சு, இப்போ போடுறீங்களும் கேட்பாங்க. ஸோ என்ன நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னா பயிற்சி ஆரம்பிச்சிருச்சு, பட் இந்த பலன்கள் வந்து சேரல, நற்பலன்கள் ஒன்றும் வரல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை பத்தி நீங்க டீகோட் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனாலதான் இந்த எபிசோட் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி மீன ராசி. ஸோ மீன ராசின்னு சொல்லும் போது கும்பத்துல நம்ம ராகு இருக்காரு. கிட்டத்தட்ட விரைய ராகு 6ஆம் இடத்துல கேது வராங்க. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இந்த பயிற்சியை பத்தி கொஞ்சம் சொல்லியிருக்கு. ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னாவே நிறைய பேருக்கு பயம் கலந்த சந்தோஷம். அதாவது நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும். இது எல்லாரும் அறிந்தது. இது வந்து மே மாதம் 18ஆம் தேதி இந்த பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு சிலருக்கு பலன் ஆரம்பிக்கல. இந்த பலன் ஆரம்பிக்கணும் அப்படின்னாவே இது எல்லாமே செட் ஆகி 1 மாதம் ஆகும். இந்த 1 மாதம் கழிச்சு தான் அது நல்ல பலனாக இருந்தாலும் கெட்ட பலனாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் அந்த பலன் ஆரம்பிக்கும். இப்போ மே 18னா ஜூன் 18 அந்த தேதியிலிருந்து மெல்ல மெல்ல இந்த பலன் ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் வந்து மீன ராசிக்கு இந்த பலன் கேட்குறீங்க. இப்போ இந்த மீனத்துக்கு ஜென்மத்தில் இருந்த ராகு 7ஆம் இடத்தில் இருந்த கேது. இந்த ராகு கேதுக்கள் அப்படின்னாவே பின்னோக்கி நகரக்கூடியது. அப்போ வந்து மீனத்தில் இருந்து கும்பத்துக்கு போறாங்க ராகு. இந்த கேது பகவான் வந்து கண்ணிலிருந்து சிம்மத்துக்கு வர்றாங்க. அப்போ மீனராசிக்கு 6ஆம் இடத்துக்கு கேது வந்துட்டாங்க. மீனராசிக்கு 12ஆம் இடத்துக்கு ராகு வந்துட்டாங்க. அப்ப இந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் என்ன செய்வார் அப்படின்னா, இந்த ராகு பகவான் 12ஆம் இடத்துக்கு போறது மீன ராசிக்காரங்களுக்கு தெண்டம், விரயம், நஷ்டம் இதைத்தான் கொடுக்கணும். ஆனா இந்த பீரியட்ல அது நடக்காது. ஏன் நடக்காது அப்படின்னா, இப்போ குரு பகவான் மீனராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து 9ஆம் பார்வையாக இந்த ராகுவை பார்க்குறாங்க. அப்ப அந்த ராகு கோதண்ட ராகுவாக மாறி தன்னுடைய விஷத்தை கக்கிட்டு நல்ல பலனை மீன ராசிக்காரங்களுக்கு கொடுப்பார். இது வந்து ஒரு அற்புதமான டைம், ஒரு யோகமும் கூட. அப்ப மீன ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட்ல ஃபாரின் போறவங்க தாராளமாக போகலாம். இது வெளிநாட்டு பயணத்தை கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். அப்ப இந்த ராகு அப்படின்னாவே வேற இனம், வேற ஜாதி, வேற மக்கள், இவங்களுடைய தொடர்பை தான் அதிகமா கொடுக்கும். அப்ப வேற இன மக்களால வேற நாட்டுல இவங்க போய் வாசம் செய்து அதன் மூலியமாக ஒரு நல்ல பலனை அனுபவிக்கக்கூடிய டைம் தான் இந்த டைம் மீனராசிக்காரங்களுக்கு. அதனால மீனராசியில பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஃபாரின் போகலாம். அதே சமயத்தில் இப்போ சிங்கப்பூர், மலேசியா, ஜெர்மன், கனடா, ஆஸ்திரேலியா, யுஎஸ்ஏ, ஜப்பான், சுவிட்சர்லாந்து, இது மாதிரி கண்ட்ரியில் இன்னும் நிறைய கண்ட்ரியில் இருக்கிறவங்க அவங்க எல்லாத்துக்குமே வேலையில் மாற்றம் வரும். அவங்க செய்யக்கூடிய பிஸ்னஸில் நல்ல திருப்தி கிடைக்கும். அது போக அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலுமே கண்டிப்பாக நல்ல சந்தோஷங்கள் கிடைக்கும். ஏன் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும் சொல்ற அப்படின்னா, அந்த 12ஆம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானம். அப்ப அந்த 12ஆம் இடம் என்பது அப்படின்னா அவங்க இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கும், தாம்பத்தியம் நல்லா இருக்கும், அந்த குடும்ப சந்தோஷங்கள் இந்த பீரியட்ல கண்டிப்பா கிடைக்கும். அதுவும் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால. இதற்கு முன்னாண்ட ஜென்மத்தில ராகு இருந்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிம்மதியை கெடுத்துச்சு, சந்தோஷத்தை கெடுத்துச்சு. அவங்க ஒரு திருமணம் நல்லா பேசி முடிக்க முடியல,
அவங்க பொண்ணுக்கு பார்த்தாலும் அவங்க பையனுக்கு திருமணமே பார்த்திருந்தாலும் கண்டிப்பாக இதன் மூலியமாக நல்ல செய்தியே அவங்களுக்கு வரல. அப்ப தடைப்பட்ட திருமணங்கள், தடைப்பட்ட இந்த மாங்கல்ய விஷயங்கள் இந்த பீரியட்ல நடக்கும். அப்போ ஒரு கிரகமாகப்பட்டது 3, 6, 11 இந்த 3 உபஜய ஸ்தானங்களில் இந்த கேது பகவான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அப்ப 6ஆம் இடத்துல கேது வந்திருக்கிறாரா, இந்த கேது 7 வருஷம், ராகு 18 வருஷம். இந்த 7 வருஷ கேதுவாகப்பட்டது அது கெட்ட ஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா 18 வருஷம் கூடி செய்யக்கூடிய கெட்டதை 7 வருஷத்தில் செஞ்சுட்டு போயிடும். அதே நல்லது செய்யணும்னு இருந்தாலுமே அந்த 18 வருஷம் கூடி செய்யறத 7 வருஷத்துல செஞ்சிடும். இந்த கேது பகவான்ங்கிறது சுருக்கி கொடுக்கக்கூடிய பலன் தான் கேது பகவான். கேது ஞானகாரகன். அப்ப இந்த கேது 6ஆம் இடத்துக்கு வந்ததுனால கண்டிப்பாக இவங்களுக்கு சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்கும். அதுபோக எதிர்ப்போ போட்டியோ பொறாமையோ எது இருந்தாலும் இவங்களை பாதிக்காது. அப்போ மீனராசிக்காரங்களுக்கு எந்த தடையுமே இல்லாமல் அவங்க போகக்கூடிய ரூட்டு கிளியரா இருக்கும். சூப்பர். அப்ப இதன் மூலியமாக அவங்களுக்கு உயர்ந்த பதவி, ஒரு நல்ல அந்தஸ்து, ஒரு நல்ல செல்வ பலம் இதை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் அந்த கேது இருக்கிறார். அப்ப இந்த கேதுனால கண்டிப்பாக அவங்க ஒரு படி உயர்வாங்களோ இல்லையோ கண்டிப்பாக படிப்படியாக கீழே போயிட்டாங்க. இப்ப ஜென்மத்திலேயே சனி வந்திருக்காங்க அவங்களுக்கு. இந்த சனியினால 7 சனினால நாங்க பாதிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேது விடாது. அந்த சனியினுடைய தொந்தரவை கூட இந்த கேது பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக குறைக்கும். இந்த ராகு கேதுக்களால மீன ராசிக்காரங்கள் கண்டிப்பாக வளர்வார்களே ஒழிய கண்டிப்பாக அவங்க கீழே போறதுக்கு வாய்ப்பே இல்லை. 100க்கு 100 அடிச்சு சொல்லலாம். அப்ப இந்த பீரியடாகப்பட்டது இந்த ராகு கேதுமே ஒரு வளர்ச்சி பாதை, ஒரு முன்னேற்றம், ஒரு தொழில் நஷ்டத்தில் இருந்தாலும் அந்த தொழிலை அந்த நஷ்டத்திலிருந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு. ராகு பிரம்மாண்டம். ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு பிச்சைக்காரனா இருக்கிறாரு, அவங்க திடீர் கோடீஸ்வரன் ஆக்குறதும் இந்த ராகு தான். அதே சமயத்துல ஒருத்தர் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே பணக்காரரா இருக்கிறாரு, அவங்க திடீர் ஏழை ஆக்குவதும் இந்த ராகு தான். இப்ப ராகு எந்த பொசிஷன்ல இருக்கிறாரு, குருவுடைய பார்வையோடு இருக்கிறாரு. அப்ப ராகு நல்ல விஷயத்தை மீன ராசிக்காரங்களுக்கு செஞ்சே தீர்வார். இதுல என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த ராகு குரு பாக்குறதுனால சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இல்லைங்களா ஐயா? ஆமா. அதே மாதிரி இப்ப கேது 6ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ இந்த வாங்கின கடன் எல்லாம் கட்டிடுவாங்களா? இந்த 6ஆம் இடத்து கேதுவே இவங்களுக்கு ஒரு மறு வாழ்க்கை, ஒரு மறு திருப்புமுனை இவங்க வாழ்க்கையில். அதாவது கடனை கட்டிடுவாங்க, எதிரிகளே இல்லாத வாழ்க்கை, தடையில்லாத வாழ்க்கை. இவங்க கஷ்டப்பட்டு உழைச்சு எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலை மூலியமாக லாபம் 2 மடங்காகும். அப்ப அந்த கேது 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால இவங்களுக்கு வளர்ச்சியை தான் கொடுக்கும் போலியோ கெடுதலை கொடுக்காது. அப்ப அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது என்ன, கடனை கட்டினாவே ஒரு வளர்ச்சி தானே. அப்ப அந்த கடனை இவங்களுக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் அந்த கடன்ல இருந்து நல்ல பொசிஷனுக்கு வந்திருப்பாங்க. அப்போ கடந்த காலத்துல அந்த கேது 7ஆம் இடத்துல இருக்கும்போது பார்ட்னர் மூலியமாக சங்கடம், பார்ட்னர் மூலியமாக நல்ல தொழில் செய்ய முடியல, பார்ட்னர் மூலியமாக கடன் பட்டிருப்பாங்க, ஒரு திருமண பேச்சு பேசியிருந்தாலும் தடுங்கலை இருக்கும். அது எல்லாமே அந்த கேது 6ஆம் இடத்துக்கு வரும்போது இது எல்லாமே அப்படியே மாறும். அப்ப கடன் இருந்தாலும் அந்த கடனை கட்டிடுவாங்க, அந்த கடன்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க, அந்த கடனை கட்டுவதற்குண்டான வழி இவங்களுக்கு பிறக்கும். சூப்பர், அருமையா சொன்னீங்க. ஏன்னா மேஜரா கேட்ட கேள்வி அதிகமா பாத்தீங்கன்னா தூக்கம் இல்லைங்க, நைட் ஆனா பயமா இருக்கு, கொடுக்க வேண்டிய கடன் எல்லாம் கொடுக்காம இருக்கிறோம், எனக்கு கரெக்டான வேலை கிடைக்க மாட்டேங்குது, வேலை செய்யறோம் ஆனா சம்பளம் ஊதியம் கம்மியா இருக்கு, ஸோ கடனை எப்படி மீட்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுறாங்க. இப்போ அவங்களுக்கு மெயினா மீனராசிக்காரங்களுக்கு தூக்கம் நல்லா வரும். அந்த ராகு 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு இல்லையா, குரு பார்க்கிறாரு இல்லையா,
இந்த 12ஆம் இடத்துக்கு வந்தாவே அயன சயன போகஸ்தானம். அப்போ நல்ல நிம்மதி, நல்ல சந்தோஷம், நல்ல குடும்ப வாழ்க்கை இது கிடைக்கும். கேது 6ஆம் இடத்துல இருக்கிறாரு, அதனால நல்ல நிம்மதி கிடைக்கும், படுத்த நல்ல தூக்கம் வரும். இதற்கு முன்னாண்ட அவங்க நல்ல தூக்கம் எதிர்பார்த்திருக்க முடியாது. 12 மணி ஆனாலும் 2 மணி ஆனாலும் ஏதாவது சிந்திச்சுட்டே படுத்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அதெல்லாம் இருக்காது, அப்படியே மாறும், நல்லா இருப்பாங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி. அற்புதமா டீகோட் பண்ணி சொல்லிட்டீங்க. அடுத்தடுத்த ராசிகளை பார்த்துடலாங்க ஐயா. நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொளி சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.